ஹலோ கைஸ், யூடியூப்பில் நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவோம். அந்த தம்ப்நெயில் வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஏஐ டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற ஏஐ டூல் ஐடியோகிராம். இதை பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ கூகுளில் போய்ட்டு ஐடியோகிராம்னு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட்டாக சர்ச் பண்ணியிருக்கேன். ஐடியோகிராம் IDEO கிராம் ஏஐ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது ஐடியோகிராம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு ஐடியோகிராம் வரும். ஸோ அது உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுனே உங்களுக்கு வந்துட்டு சைன் அப் கேட்கும். ஸோ கண்டினியூ வித் கூகுள் கொடுங்க. ஸோ உங்களோட கூகுள் ஐடி ஏதோ ஐடி நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐடியிலே நம்ம போவோம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுபடியாக உள்ளே போய்ட்டோம். சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, க்ரியேட் ப்ரொஃபைல், ஓகே, எவ்ரிதிங் இதெல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் க்ரியேட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ ப்ளஸ் சிம்பிள் நம்ம கொடுப்போம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன வேணுமோ அதை வந்துட்டு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ என்ன டைப் பண்ணலாம், என்ன ப்ராம்ப்ட், அதாவது இது வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறோமோ அது வந்துட்டு இமேஜாக அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும், யூடியூப் தம்ப்நெயில் வேணும். ஸோ யூடியூப் தம்ப்நெயில்னு கொடுத்துக்கலாம். தம்ப்நெயில் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் வேணும் அப்படின்னா, ஒரு வித் நேச்சர் பேக்ரவுண்டு அப்படின்னு போடுவோம். நேச்சர் பேக்ரவுண்ட். என்ன லெட்டர்ஸ் இருக்கணும், இல்லை என்ன கண்டென்ட் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது நேச்சர் பேக்ரவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட், என்ன டெக்ஸ்ட் வேணும், டெக்ஸ்ட்டு இன் போல்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு போடலாமா. இன் பிக் போல்ட் லெட்டர்ஸ் சேஸ் என்ன டெக்ஸ்ட் சொல்லணும் அதை வந்துட்டு நம்ம டபுள் அப்போஸ்ட்ரோஃபீஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் செய்வது எப்படி அப்படின்னு இங்கிலீஷ்லேயே அடிக்கிறேன். எப்படி இது ஓகே தானே. ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும் அப்படின்னாலும் ஸோ லைவ் வீடியோ அப்படின்னு போடுவோம். ஓகே, ஸோ இதை வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கீழே மேஜிக் ப்ராம்ப்ட் ஆன், ஓகே. அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு 16:9 தான் வேணும். ஸோ இது தானே தம்ப்நெயிலோட ரேஷியோ. ஸோ யூடியூப்க்கான ரேஷியோவும் அதுதான். ஸோ பப்ளிக் மாடல் எல்லாமே கொடுத்துட்டு மேலே டாப் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஜென்ரேட் கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வெயிட்டிங் இன் ஸ்லோ கியூ, ஸ்கிப் த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது கம்ப்ளீட் ஆக நமக்கு பர்சன்டேஜ் காட்டும். நம்ம வந்துட்டு அதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ 41% கம்ப்ளீட், 56%. ஓகே, ஸோ ஜென்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் செய்வது எப்படி, லைவ் வீடியோ, அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் ஒரு 4 இமேஜ் க்ரியேட் ஆகும் அட் டைமில். நமக்கு எந்த இமேஜ் நமக்கு பெட்டராக தோணுதோ அந்த இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் செய்வது எப்படி, லைவ் வீடியோ, இது அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இந்த ஏஐ வந்துட்டு ரொம்ப நீட்டான இமேஜஸ் க்ரியேட் பண்ணுது. நீங்கள் இந்த இமேஜை எடுத்தே நீங்கள் அப்படியே யூடியூப் தம்ப்நெயிலாக வச்சிடலாம். இதுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. நம்ம தனியாக போயிட்டு எடிட்டிங்லாம் பண்ணி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணோம், டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பட் தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். தமிழ் லாங்குவேஜில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தமிழ் டைப்பிங் வர மாட்டுது. ஸோ இங்கிலீஷ்லேயே கொடுங்க, இல்லை தங்கிலீஷில் கொடுங்க, இது நல்லா ஒர்க் ஆகுது. செக் பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக ஐடென்டிஃபை பண்ணாலும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எனக்கு வேறு எதுவும் தெரிஞ்சினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ். இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, இங்கே 3 டாட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல இருக்குல்ல, அதை எனக்கு டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட்குள்ளே போனோம் அப்படின்னா PNG JPEGன்னு இருக்கும். ஸோ நம்மளால் PNG டவுன்லோட் பண்ண முடியாது, ஏன்னா 100% குவாலிட்டி. அதுக்கு வந்துட்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், நம்ம பே பண்ணோம் ஐடியோகிராமுக்கு. அது நம்ம பண்ண தேவையில்லை. 70% குவாலிட்டி எடுத்திங்கனாலே உங்களுக்கு நீட்டான குவாலிட்டியாகவே இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்கும். நீங்கள் 70% குவாலிட்டியை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அப்படியே நீங்கள் தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ டேக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 ப்ராம்ப்ட்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் இந்த மாதிரி 4 இமேஜஸாக 10 டைம்ஸ் 40 இமேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் லிமிட். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் 15 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ண முடியும். அது ஐடியோகிராமோட லிமிடேஷன். இன்கேஸ் நீங்கள் மறுபடியும் அதிக 10 டைம்ஸ்க்கு மேலே நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு இமெயில் ஐடியில் லாகின் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.